வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு பாசிட்டிவ் நோட்னு சொல்லலாம். 24,000க்கு மேலே முடிவடைந்திருக்கிறது. 140 புள்ளிகள் அதிகரித்து அட்வான்சஸ் 1686, டிக்ளைன்ஸ் 1246. ஸோ மெயினாக இந்த 1ஆம் தேதி ஜூலை 1 ரீக்ளைமிங் அபவுட் 24,000 2 நாள் வீழ்ச்சியிலிருந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் மெயினாக ஆட்டோ ஸ்டாக்ஸ் ஸ்ட்ராங் ஜூல் சேல்ஸ் டேட்டா ப்ளஸ் ஓவரால் சென்டிமெண்ட் பெட்டராக இருந்தது. இருந்தாலும் ஐடி ஸ்டாக்ஸ் குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால் அதில் அப்சைடை பெருசாக ஏறவே முடியல. இன்றைக்கும் அது இறங்கியிருக்கு. ஸோ இன்றைய தினம் ஓப்பனிங் நிஃப்டி ஒரு பெட்டர் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதற்கப்புறம் மார்க்கெட் வில் ஹாவ் அ குட் மூவ். ஸோ அதுமாரி வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்றைக்கி 2.6% வீழ்ச்சி அடைந்து ஸோ ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் மார்க்கெட் வாலட்டிலிட்டியை கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ இன்ட்ராடே ஹை 24,049.90. ஒரு 30 மினிட்ஸ் ஓப்பனிங்லேயே அந்த ஹையர் வந்துடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஹை மொமெண்டம் இருந்து க்ளோசிங்லேயே 24,000க்கு மேலே முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. செக்டரை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா ஒரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸு. அதனால் ஆட்டோ இண்டெக்ஸ் ஒரு 3.58% ஏறி இருக்குது. சப்போர்ட்டட் பை இந்த ஜூன் சேல்ஸ். எல்லா மெயினாக மாருதி சுசுகி ஒரு கிட்டத்தட்ட 19% ஏறி இருக்குது இன்றைக்கி. அதுமாரி டாடா மோட்டார்ஸும் இந்த இவி வெஹிக்கிள்ஸ் இன் டெல்லி ஒரு பெட்டர் ஒரு நியூஸ் வந்ததுனால அதுவும் ஏறி இருக்குன்னு சொல்லலாம். இன் கான்ட்ராஸ்ட் துறைகளை பார்க்கும் பொழுது ரியாலிட்டி, ஆட்டோ, எஃப்எம்சிஜி, மீடியாலாம் நல்லா இருக்குது. ஐடி, மெட்டல் அண்டு ஃபார்மா இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் வெளிவந்துள்ள ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஜூன் 2026 13.9% அதிகரித்து இயர் ஆன் இயரில் 1.95 lakhs crore வசூலாயிருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட நியர்லி 2 lakh crore மைல்ஸ்டோன். இந்த க்ரோத் ஒரு ஷார்ப் ரைஸ் இன் இம்போர்ட் ரிலேட்டட் ரெவென்யூன்னு சொல்லலாம். அதனால் கிராஸ் டொமஸ்டிக் ஜிஎஸ்டி ரெவென்யூ இன்க்ரீஸ்ட் பை 6.5%, 1.34 lakh crore. மீதி உள்ளதெல்லாம் இந்த இம்போர்ட் ஜிஎஸ்டியில் வந்த பணங்கள் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி மூலமாக வந்திருக்கு. ஸோ நெட் ஜிஎஸ்டி ரெவென்யூ ஆஃப்டர் ரீஃபண்ட் போக பார்த்தோம்னாக்க 1.62 lakh crore, 11.2% அப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரீஃபண்ட் அரௌண்ட் 32,436 கோடி ரூபாய் இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் ஆயிருக்கு. ஸோ மேலும் இந்த செவரல் ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் உத்தரப்பிரதேஷ், அஸ்ஸாம், பஞ்சாப், குஜராத் ஒரு ஸ்ட்ராங் கெயின்ஸ்னு சொல்லலாம். தமிழ்நாடு, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் டிக்ளைன் ஆகிருக்கு ஜிஎஸ்டியில். இதுமாரி பிரெண்ட் க்ரூடு இன்றைக்கி ஆவோட அரவுண்ட் $73 per barrel. ஸோ பிலோ த ஏப்ரல் பீக்கு. ஸோ USD 126.14. ஸோ ஒரு அன்சர்டனிட்டி இன் US ஈரான் நெகோசியேஷன் த்ரூ குளோபல் சப்ளை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதனால் அந்த ஆயிலில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா எட்டர்னல், அதானி என்டர்பிரைசஸ், நெஸ்லே, ஏஷியன் பெயிண்ட்ஸ், இந்துஸ்தான் லீவர் நல்ல பையிங் இருந்தது. செல்லிங்கில் பார்த்தோன்னா HCL டெக், டெக் மகேந்திரா, TCS, ஹிண்டால்கோன், டாடா ஸ்டீல் மெட்டலும் இன்றைக்கி செல்லிங்னால அது எல்லாமே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் KP80 இன்றைக்கி 15% வீழ்ச்சியை தழுவியுள்ளது. ப்ராஃபிட் வார்னிங் ஃபார் த ஜூன் குவார்ட்டர். அதுமாரி வீக்னஸ் இன் டாலர் ரெவின்யூ. ஸோ ஓலா எலக்ட்ரிக் பார்த்தோன்னா ஒரு ஷார்ப்பாக ஏறி இருக்கு இன்றைக்கி. மெயினாக டபுள் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த Q1 FY26. ஸோ ஸ்ட்ராங் டிமாண்ட் மொமெண்டம் ஓலா எலக்ட்ரிக்கையும் ஆத்தர்லேயும் ஒரு மொமெண்டத்தை கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட் பிரெத் ரிமைன் பாசிட்டிவாக இருக்கிறது. தங்கம் இன்னைக்கு 294 ரூபாய் அதிகரித்து 1,42,000லையும், வெள்ளி 1,461 ரூபாய் குறைந்து 2,25,000, குரூட் ஆயில் 37 ரூபாய் குறைந்து
6580 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை HDFC லைஃப், கோட்டக் பேங்க், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் நடந்துள்ளது. நிஃப்டியில் பார்த்தோம்னா ஃபியூச்சரில் வெரி லோ வால்யூம் இன்னைக்கு வெறும் 24 லட்சம். பேங்க் நிஃப்டியும் பார்த்தோன்னா நியர்லி 6 lakhs தான் வால்யூம் நடந்திருக்கு. ஸோ பிலோ ஆவரேஜ் வால்யூம் வித் லெஸ்ஸர் ஆக்டிவிட்டின்னே சொல்லலாம். ஸோ மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை இந்த 24039 24,039 அதுக்கு மேலே மறுபடியும் போய் நிற்கும் பொழுது ஒரு 300லேருந்து 350 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடும். அதுக்குள்ள ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 23,851 இருக்கக்கூடும். நாளைய தினம் சென்செக்ஸினுடைய வீக்லி க்ளோசிங் இருக்கிறதுனால வாலட்டிலிட்டி இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.